வந்து மன்னர்கள் ஆட்சி தான் வந்து நடைமுறையில் இருந்தது. ஸோ மன்னர்கள் ஆட்சி இருக்கிற டயத்துல மன்னர்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வந்து வேலை வாங்கினாங்களாமா. ஸோ கடைசியா நிக்கோலஸ் II அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வந்து கடைசியா வந்து ரஷ்யா ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மனுஷங்க வந்து இண்டஸ்ட்ரியில 14 மணி நேரம் வேலை செய்யணுமா, லீவே கிடையாது, ரொம்ப அடிமைப்படுத்தி வேலை வாங்கினாங்களாமா. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து நிறைய புரட்சியாளர்கள் உருவானாங்க. அதில் ஒரு மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெனின் அவர். ஸோ லெனின் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸோட அந்த மேக்சிமிசம் படிச்சு அவருக்கு அந்த சோசியலிசம் கொள்கை மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. காரல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமிசம் வச்சு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை அவர் படிச்சு அதை பத்தி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு அந்த சோசியலிசம் கொள்கை வந்து ரொம்ப தாக்கப்பட்டு சோசியலிசத்தை எப்படியாவது வந்து ரஷ்யால கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் பயங்கரமா போராடி 1917 அக்டோபர் மாசம் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த புரட்சியில வந்து லெனின் தலைமையில அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் லெனின் வந்து ரஷ்யாவுக்கு வந்து லீடர் ஆகிறாங்க. உலகத்திலே ஃபர்ஸ்ட் சோசியலிசம்